நான் சொல்லி சொல்லி சலிச்சு போன கதையாக இருந்தாலும் கேட்கறதுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இங்கே ஒரு கம்பெனியில் அக்கௌண்ட்டாக வேலை பார்த்துருந்தேன் சார். அது பேர் ஜிகேஎஸ் என்டர்பிரைஸஸ் சிமெண்ட் கம்பெனி சார். மாதம் 3500 சம்பளம் சார். இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லி ஹீரோ ஸ்டார்னு ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே துபாயில் வேலை கேட்குறாங்க. அங்கே 12,000 சம்பளம்னு சொன்னாங்க. 1000 திராம் சேலரி. என்கிட்ட அப்போ பாஸ்போர்ட் இல்லை. நான் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். டைம் ஆகிடும், எனக்கு சீக்கிரம் போகணும், 10 நாளில் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க சார். அப்போ வந்து நானே என்னோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு, கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக கமிஷன் ஆஃபீஸ் போய்ட்டேன். அங்கே ஒரு நல்ல மனுஷன் இருந்தார். எனக்கு யாரையும் எதிர்பார்க்கல. ஏன்னா ஏரியாவில் கவுன்சிலர் பார்க்கணும்னு சொன்னாங்க, காசு கொடுங்கன்னு சொன்னாங்க. கையில் சுத்தமாக காசு கிடையாது, எனக்கு எதுவும் தெரியாது. அப்போ நான் இருந்த ஏரியா. அப்போது நான் நேராக எதுக்கு எனக்கு யாரும் தெரியாது போது நான் நேராக கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டேன். அங்கே போய் இந்த டிபார்ட்மெண்ட் கேட்டு உள்ளே இருந்தது ஒரு நல்ல மனுஷன் இருந்தார். அவர்கிட்ட இதெல்லாம் காமிச்சு, சார் குடும்ப சூழல்னால வேலைக்கு போகிறேன், எனக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க சார், சீக்கிரம் போனோம் சார். அந்த நல்ல நேரம் அவர் எடுத்தார் பாஸ்போர்ட். அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் இவ்வளோ வந்திருந்தது சார். அதை எடுத்து என்னோட அப்ளிகேஷன் எடுத்து, தம்பி நீங்கள் நாளைக்கு காலையில் போயிடுங்க உங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன். ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் போனேன். அவர் வந்து என்னை கேட்டார், உங்களுக்கு கமிஷன் ஆஃபீஸில் ஆள் தெரியுமான்னு. எனக்கு யாரும் தெரியாது. ஆனால் எனக்காக அவர் சொல்லியிருக்காரு.